standard students, நான் Mridula from Handle Learning. So 11th standard students கான first midterm வந்துகிட்டே இருக்கு. So அது எப்போ வரப்போகுது, அதுக்கான சிலபஸ் என்ன, அண்ட் இன்னிலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30 days இருக்கு அப்படின்னா இந்த 30 days நம்ம எப்படி பிளான் பண்றது? ஏன்னா 10th இருந்து நம்ம 11th வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சயின்ஸே நம்ம என்ன பண்ண போறோம், பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி தனியா, பயாலஜி தனியா படிக்க போறோம். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா 100 மார்க்குக்கு நம்ம எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது? ஸோ படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்றது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல்ல வந்து ஒரு பெரிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சே நோ டு வாட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பார்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல நீட் அண்ட் ஜேடபிள்யூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது. ஸோ நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்போ கரண்டா நீங்க இதை பத்தி யோசிக்க வேணாம். ஒரு கிட்டத்தட்ட நீங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே நமக்கு என்ன நம்ம படிக்க போறோம், அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த 11th தெளிவா படிச்சுட்டு போகணும். அப்பதான் நீட்டா இருக்கட்டும், ஜேடபிள்யூ இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ இதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஸோ ஒன்ஸ் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி யோசிக்கலாம். பட் இருந்தாலும் அதுக்கான இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, நான் சொல்றேன். ஸோ இப்போ கமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நீங்க என்ன குரூப், ஓகேவா, அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து பயோ மேக்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ பிசிக்ஸ்ல ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதா? சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மேபி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ் கட் ஆஃப்க்கு தேவை அப்படின்னா அதுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி எக்கனாமிக்ஸ் படிக்க தியரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுல வேற என்ன மாதிரி சார்ட் ஆஃப் ஹெல்ப் தேவைப்படுது அண்ட் என்ன சப்ஜெக்ட் தேவைப்படுதுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன குரூப் அண்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அடுத்தடுத்த யூடியூப்ல நமக்கு வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் டெஃபினெட்லி கமிங் அப். ஓகே, ஸோ அது போக இப்போ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் என்னவா இருக்க போது? மேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்கலாம். பிசிக்ஸ்ல ஓகே நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் இருக்கலாம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மிட் டர்முக்கு ஒரு சாப்டரோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கெமிஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 4 சாப்டர்ஸ் இருக்க போது. பயாலஜிலும் கிட்டத்தட்ட அதிக சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ பாட்னில பாத்தீங்கன்னா 3 சாப்டர் அப்படின்னா ஜுவாலஜில கிட்டத்தட்ட 5 சாப்டர்ஸ் வரலும் இருக்கலாம். இல்ல அது ரிவர்ஸா கூட இருக்கலாம். இல்ல ஒரு 3 சாப்டரோட கூட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் சிலபஸ் தான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் ஸ்கூல் டு ஸ்கூல் இது சேஞ்ச் ஆகலாம். ஒரு அப்ராக்சிமேட் ஆன சிலபஸ் இது. ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் வரலும் இருக்க போது. ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிக போர்ஷன்ஸ் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஸோ காமர்ஸா இருக்கட்டும் அண்ட் அக்கௌண்ட்ஸ், பிசினஸ், மேக்ஸ் அண்ட் சிஏ படிக்கக்கூடிய ஸோ சிஏக்கான சிலபஸும் இதுவாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இருக்க போகுது. பிசினஸ் மேக்ஸா இருந்தாலும் சரி, இல்லை சிஏவா இருந்தாலும் சரி. அப்போ இது எப்படி நம்ம அழகா ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது? அண்ட் அது போக தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 யூனிட்ஸ் இருக்க போகுது. சிலபஸ் தமிழ்ல வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்பொழுதே நம்ம அதை தெளிவா படிச்சுக்கணும். ஸோ எக்ஸாம் டேட் இப்போ ஆக்சுவலி கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் கேலண்டர் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்கான தேதி வந்து 16ஆம் தேதி ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025. ஸோ பட் இது ஸ்கூல் டு ஸ்கூல் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மாசம் கரெக்டா சாலிடா டைம் இருக்கு. அப்ப இந்த ஒரு மாசத்துல நம்ம இவ்வளோ சாப்டர்ஸும் படிச்சு முடிக்கணும் அப்படின்னா நமக்கான ஒரு ப்ராப்பர் பிளானிங் தேவை. ஸோ உங்களை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து சூப்பரா பூஸ்ட் பண்ணி நீங்க நல்ல மார்க் வாங்கணுக்காக நம்ம 100 லேர்னிங்ல டாப்பர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கான ஒரு ஷெட்யூல்ட் அப்ரோச், ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், எப்படி படிக்கிறது அப்படின்னு ஈவினிங் அவங்களுக்கு டெய்லி ஒரு 2 கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸஸ்ல டீச்சர்ஸ் அவங்களுக்காக தனியா டீச் பண்ண போறாங்க. உங்க ஸ்கூல்ல நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி பட் கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல. ஸோ நீங்க வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஆஃப்லைன் டியூஷனுக்கு போகாம நம்மளோட வீட்டுல மொபைல்லேயே வந்து இதை நம்ம படிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ நீங்க யூடியூப்ல லைவ் கிளாஸ் பார்த்துட்டீங்க. பட் அது இல்லாம இங்க வந்து நம்ம ஷெட்யூல்டா பண்ணுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா சாப்டர்ஸுமே ஒரு புக் பேக்கா இருக்கட்டும், கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இண்டிவிஜுவலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க முடிக்கக்கூடிய ஹோம் ஒர்க்ஸை ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மென்டா டீம் இருக்காங்க. அண்ட் நீங்க ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது சுத்தமாவே புரியல அப்படின்னா ஸோ நீங்க சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்ட பிசிக்ஸ்ல கேட்கணும்னு நினைக்கிறீங்க, மேக்ஸ்ல கேட்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் வேணும் அப்படின்னா அது எல்லாமே சப்போர்ட் பண்றது நம்மளோட 100 லேர்னிங் ஆப். ஸோ நீங்க உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் 100 லேர்னிங் ஆப் அப்படிங்கறத இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க என்ன கிளாஸோ அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவினிங் உங்களுக்கு டெய்லியுமே வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ 6:45 இருந்து 7:45 ஒரு கிளாஸ் இருக்கும், 7:45 இருந்து 8:45 ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இது போக உங்க ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் முடிக்கிறதுக்கும் டெஃபினட்டா டைம் இருக்க போது. அண்ட் இங்க நீங்க படிக்கும் போதே எல்லாமே புரிஞ்சு தெளிவா படிச்சுட்டு போயிடுவீங்க. அதனால உங்களுக்கு எந்த இடத்துலயுமே எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஸோ எக்ஸாம் நாளைக்கே வச்சா கூட நீங்க சூப்பர் கான்ஃபிடென்ட்டா போய் எழுதுவீங்க. ஸோ நம்மளோட சேர்ந்து படிக்கிறதுக்கு டாப்பர்ஸ் பேட்ச்ல கீழே தெரிந்த அட்மிஷன் நம்பருக்கு நீங்க உடனே கால் பண்ணி நீங்க எங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரண்ட்ஸோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கான கைட் புக்ஸ், இப்போ இந்த பிளான நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கைட் புக்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணி வச்சோம். இல்ல மேம் அப்படின்னா கைட் புக்ஸ் தனியா வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட 100 லேர்னிங்ல
book.100 learning அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கிளாஸ் வைஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் எல்லா டெக்ஸ்ட் புக்ஸும் இருக்கு. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 வால்யூம் 2க்கு சேர்த்து ஒரே கைட் புக் தான். அண்ட் அதே மாதிரி பயாலஜியில பாட்னி அண்ட் ஜுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் சேர்த்து இதே தான். இப்போ நான் சொன்ன மாதிரி நீட் அண்ட் ஜேடபிள்யூ வந்து நான் இப்போதைக்கு படிக்கல மேம், பட் இருந்தாலும் அதுல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கைட் புக் வந்து இது பெஸ்ட் சொல்யூஷனா இருக்க போகுது. பிகாஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயுமே வந்து ஜேடபிள்யூ கொஸ்டின்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஒரு சாப்டருக்கு பின்னாடியும் அந்த டாபிக்ல ஜேடபிள்யூ இருந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு. அப்ப பயாலஜி எஸ்பெஷலி டாபிக் வைஸ் உங்களுக்கான நீட் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நீங்க லிவிங் வேர்ல்டு படிக்கிறீங்கன்னா லிவிங் வேர்ல்டு இதுக்கு முன்னாடி நீட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல படிச்சுட்டு அதை கொஞ்சம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 2-in-1 ஆப்ஷன்ல திஸ் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் சொல்யூஷனா இருக்க போது நீங்க வாங்கி இந்த கைட் புக்ல தாராளமா ஆன்சர்ஸ் படிக்கலாம். எல்லாமே கீ பாயிண்ட்ஸா தான் இருக்க போகுது. ஓகே, சோ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், சோ நமக்கு வந்து என்ன மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் இப்பவே தெளிவா இருக்கணும். சோ நம்ம வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போறோமா இல்ல வந்து மெடிசன் எடுக்க போறோமா, சோ எப்படி இருந்தாலும் சரி இந்த ஃபர்ஸ்ட் பிட்டப்ல நான் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த லாஸ்ட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு செட் பண்ற போதுதான் இனி வருஷம் ஃபுல்லா நம்ம கூடயே இருக்க போகுது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு லோவஸ்ட் கோல் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சோம்பேறி ஆயிடும். அப்படி பண்ணக்கூடாது. சோ அப்படி இல்லாம செட் பண்ணும்போது ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் போடுறீங்க, எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா அது இன்னும் 12th வரும்போது உங்களுக்கு பெரிய பெரிய விஷயத்த கொடுக்க போகுது. சோ அதுக்காக நீங்க இன்னையில இருந்து யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். சோ புக் பேக் படிக்கணுமா, கண்டிப்பா படிக்கணும். அது போக புக்கிங் கொஸ்டின்ஸ். சோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி 100 லேர்னிங் ஆப்ல எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு. உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ்ல இருந்து ஓகேவா, வீடியோ சொல்யூஷன்ஸ், எக்ஸாம் நாளைக்கு இருக்கு, புக் பேக்க ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க உடனே நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனா போதும். இல்ல எனக்கு 75 வாங்கினா போதும் அப்படின்னா நம்மளே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூடியூப்ல எல்லாம் போடுவோம். பட் அது ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நீங்க பார்க்கும்போது லைக் நம்ம அப்படியே வந்து ஒரு கான்ஸ்டன்டா தான் இருப்போம். ஸோ நம்மளை தாண்டி எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, நமக்கு மார்க் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா கோ வித் ஆப்ஷன் 3. 95+ டார்கெட் பண்ணி டெய்லியும் புக் பேக் கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் படிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கான பிளான் நான் சொல்றேன். இந்த 30 டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு 3 நாள் தான் கிடைக்கும். ஏன்னா இங்க டைமே நிறைய பேருக்கு வந்து நிறைய இருக்க மாதிரி தோணுது. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு நீங்க ஒரு சப்ஜெக்ட் தமிழுக்கும் 1.5 நாள், இங்கிலீஷ்க்கும் 1.5 நாள், இவ்வளவுதான் நமக்கு மிட்டம்க்கு படிக்கவே டைம் இருக்கும். இதுல நீங்க மேக்ஸிமம் மார்க் வாங்கணும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்ப அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா டெடிகேட்டடா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு 2 மார்க் வரலாம், ஒரு 3 மார்க் வரலாம், 5 மார்க் வரலாம். அது போக நமக்கு வந்துட்டு இந்த சூஸ்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்கு கிட்ட நமக்கு ப்ராப்ளம்ஸ்ல மட்டுமே வரும். அதை மிஸ் பண்ணவே கூடாது. அதை இப்போல இருந்தே செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல நமக்கு கட் ஆஃப்க்கு முக்கியமான சப்ஜெக்டும் பிசிக்ஸ் தான். ஸோ அப்போ அங்க விடக்கூடாது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 6 நாள் இருக்க போது. ஸோ மேக்ஸ் கொஞ்சம் அதிக டைம் தேவைப்படும் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண. பிகாஸ் 10th வந்து 11th வந்தபோது இந்த ஃபேஸ் சேஞ்ச் வந்துட்டு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிராக்டிஸ் மூலமா அதை கண்டிப்பா கோப் அப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவை. ஸோ பயாலஜியில சிலபஸ் அதிகம், பட் தியரி நீங்க நான் சொன்ன மாதிரி நம்ம கைட் புக்ல ஆன்சர்ஸ் எல்லாமே கிறிஸ்பா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसும் அதுல இன்க்ளூடா இருக்கு. நீட் அண்ட் ஜேடபிள்யூ क्वेश्चंसும் அதுலயே இருக்கு. சோ இந்த பிளான் அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெய்லியும் படிக்கணும். இதுதான் ஆக்சுவலி நமக்கு இருக்கக்கூடிய டைமிங்ஸ். ஓகே, சோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். 30 நாள் இனி நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கரெக்டா கால்குலேட் பண்ணி படிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2 சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ அப்படி ஒரு பிளானிங்கோட தான் நம்ம ஆப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ நீங்க தனியா படிக்கும் போது இதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். அண்ட் லைவ் கிளாஸஸ் நமக்கு இங்க யூடியூப்லயும் இருக்கும். சோ நீங்க வந்து நம்ம அந்தன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோமோ அதை வந்து பார்த்துட்டு கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க அதுக்கு. அண்ட் நானும் உங்களுக்கு இதுக்கான நோட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். சோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே பின் பண்ணி வைக்கிறேன். சோ படிக்கக்கூடிய ஆர்டரே நம்ம கிளாஸ் நோட்ஸ் இருக்கணும். அது போக வந்து புக் பேக்க தெளிவா இப்பயே படிச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல டைம் இருக்காது. ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னும் நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ் சாப்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? சோ அதனால புக் பேக்க இப்போதைக்கு தெளிவா படிச்சுக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இதை யாருமே மிஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு மிட் டர்ம் எக்ஸாமா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், ரிவிஷனா இருக்கட்டும், இல்ல பப்ளிக்கா இருக்கட்டும், எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் வாங்கி பார்க்கும்போது தான் ஒரு டாபிக்கை நான் படிச்சதுல இருந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம், வேற மாதிரி எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளா தெரியுது, பட் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது டெய்லியும் நம்ம பண்ண வேண்டிய டெடிகேட்டடான ஸ்டடிங் மட்டும்தான். ஓகேவா?
ஸோ வித் திஸ் ஐ ஸ்டாப். நான் சொன்ன மாதிரி ஸோ மிஸ் பண்ணாம இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஸ்கூல் போன ஒரு 10 daysல நிறைய விஷயங்கள் இன்னுமே வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்காது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான். இப்போ நான் வந்து பயாலஜி எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு பயாலஜி குரூப்ல நான் எடுத்திருக்கேன், பிசிக்ஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஆர்கானிக்னு ஒன்று இருக்கு, இன்ஆர்கானிக் ஒன்று இருக்கு, பிசிக்கல் ஒன்று இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு நாம ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அது என்ன சாப்டர்னு கூட நம்ம தெரியாம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கிளாரிட்டியை எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க என்ன கிளாஸ், ஓகே நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுது அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மிட் டர்ம் பிளான் நம்ம சொல்லியாச்சு. இந்த 30 நாளைக்கு இந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி சென்டம் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வாங்கிடலாம். அந்த மோட்டிவேஷனோட இந்த வருஷமே வந்து சூப்பரா அமைய போகுது. ஆல் தி பெஸ்ட்.